மாணவிகளை அடுத்ததான் நாம் பார்க்க வேண்டிய தலைப்பும் பேஜ் நம்பர் 21. அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் நவீன உபகரணங்கள். அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் நவீன உபகரணங்கள். நிறைய நம்ம இயந்திரங்கள் சாதனங்களை பயன்படுத்துகிறோம். பாருமா உன்னுடைய புக்கு பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கேன். படம் 2.1 தானியங்கின்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாரு. 4 ரோமன் லெட்டராக பிரிச்சிக்கேன். ரோமன் லெட்டர் 1 2 3 4ன்னு பிரிச்சிக்கேன். என்னெல்லாம் இயந்திரங்கள் படிக்கிறோம் பாரு. தொடர்பு இயந்திரங்கள், கணக்கு பதியும் அட்டவணைப்படுத்தும் மற்றும் கணக்கிடும் கருவிகள் தலைப்பில் இதர இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள். 4 தலைப்புலையும் பல வகையான இயந்திரங்களை பற்றி பார்ப்போம். தொடர்பு இயந்திரங்கள், கணக்கு பதியும் அட்டவணைப்படுத்தும் மற்றும் கணக்கிடும் கருவிகள் தலைப்பு. அடுத்து இதர இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள். இதர இயந்திரங்கள், நவீன இயந்திரங்கள். ஒவ்வொரு தலைப்பின்களும் 4 ரோமன் லெட்டருக்கு கீழேயும் சின்ன சின்ன இப்போ ஃபஸ்ட்டில் இந்த ஆடியோவில் தொடர்பு இயந்திரங்கள் மட்டும் படிக்கிறோம். இந்த தொடர்பு இயந்திரங்களில் 3 வகையாக பிரிச்சிருப்போம். தொலைபேசி, கைபேசி, சொல்வதை பதியும் இயந்திரம். தொலைபேசி, கைபேசி, சொல்வதை பதியும் இயந்திரம். மாணவிகளே, உனக்கு நல்லா தெரியும் தொலைபேசினா என்ன, கைபேசினா என்னங்கிறது சொல்லித்தரணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா. ஆனால் 3வது ஒன்று சொல்வதை பதியும் இயந்திரமும் தெரியும். பட் இதுதானான்னு சொல்லுவான் நடத்தின அப்புறம் அந்த வேர்டை நீ பொதுவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டான். இப்போ பாரு, தொலைபேசி எல்லார் வீடுகள்லையும் மோஸ்ட்லி இருக்கும். இந்த தொலைபேசி ஏன் பயன்படுத்துகிறோன்னா, ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துல தொடர்பு கொள்வதற்காக. வியாபார நிறுவனங்களில் முக்கியமான கருவி எல்லாருமே லேண்ட்லைன் இல்லையா. இந்த லேண்ட்லைன் முக்கியமாக வச்சுருப்பாங்க, முக்கியமான கருவி. இதுக்கு காரணம் என்னென்னா, விரைவான மற்றும் வேகமான தகவல் தொடர்பிற்கு உதவும். விரைவான மற்றும் வேகமான தகவல் தொடர்பிற்கு உதவக்கூடிய ஒன்று தான் தொலைபேசின்னு சொல்லுவோம். இது உள் தொடர்புகளையும் வெளி தொடர்புகளையும் ஏற்படுத்தும். இப்போ சப்போஸ் உள்ளேன்னா திருநெல்வேலிக்குள்ளே, இது சென்னை, மதுரை, பல இடங்களுக்கும் நம்ம என்ன செய்கிறோன்னா வெளியாயும் தொடர்பு கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் வெளிநாட்டு அழைப்புகளோடும் தொடர்பு கொள்கிறோம். அதாவது லோக்கல் கால், எஸ்டிடி கால்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னும் ஐஎஸ்டி என்ன சொன்னால் பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்ஓன்னு நிறைய பூத்துலலாம் எழுதிப்பட்டிருக்கோம். அதாவது உள்ளூர் அழைப்பு, வெளியூர் அழைப்பு, இன்னும் வெளிநாடு அழைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ பாருமா, இத்தனை அழைப்புகள் மூலமாக விரைவான மற்றும் வேகமான தகவல் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் தொலைபேசி என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த தொலைபேசியில் நம்ம எழுதி அனுப்புகிறோமா? இல்லை. என்னதுன்னா வாய்மொழி மூலமாக தகவல் தொடர்பு தகவல் தொடர்பு என்பது இரு நபர்களுக்கு இடையே ஏற்படக்கூடியது ஒன்று. அதாவது நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் பரிமாறக்கூடிய ஒரு செய்தி வழிமுறைகள். எண்ணங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு வழிமுறைகள், எண்ணங்களையும் கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய வழிமுறைகள். இது வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து வழியாக இருக்கலாம். ஆனால் அந்த தொலைபேசியில் எதன் மூலம் தான் செய்தி தொடர்பு கொள்ள முடியும்? வாய்மொழி மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எழுத்துனால எழுதி அனுப்பி போடுறதுக்கு முன்னாடி நேரமாகும். இது வெகு விரைவில். எனவே விரைவான மற்றும் வேகமான தகவல் தொடர்பிற்கு ஏற்ற ஒன்று தொலைபேசி. இது உள் தொலைபேசி மற்றும் வெளி தொலைபேசி மற்றும் வெளியூர் அழைப்புகள் என்று அழைக்கப்படுது. எஸ்டிடி சொல்வா, பிசிஓ, எஸ்டிடி, ஐஎஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா. வெளிநாடுகளுடன் தொடர்பு கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று தொலைபேசி என அழைக்கிறோம். இந்த தொலைபேசியில் நம்ம நேரடியாக இணைப்புகளை ஏற்படுத்திக்கிறோம். நேரடி இணைப்புகளை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சப்போஸ் பாரு, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயே நம்ம என்ன சொல்லணும்னா ஹாலில் ஒன்று, அப்ஸ்டர்ஸில் ஒன்று வைக்கலாம். இதெல்லாம் இணைப்புகளுங்க. இருக்கிற தனியார் இணை பரிமாற்றத்தினுடைய அமைப்பு, தனியார் தானியங்கி இணை அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த பிஏபிஎஸ்லாம் பற்றி உனக்கு பின்னாடி விரிவானது கொடுக்கப்பட்டிருக்கோம். மின்னணு தானியங்கி தனியார் கிளை பரிமாற்றம், இணைப்பேசி போன்றவற்றின் மூலமாக நம்மளுடைய தொலைபேசி இணைப்புகள். இந்த தொலைபேசி இணைப்புகளை கீழ்கண்ட இயந்திரங்கள் மூலம் தொலைபேசி பயன்படுத்துவதற்கு உள் மற்றும் வெளி சேவைகளை வைத்து கீழ்கண்டவாறு பிரிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு நீ மனப்பாடமாக பண்ணிக்க. என்னெல்லாம் உள் மற்றும் வெளி சேவைகளை பயன்படுத்துவதற்காக நமக்கு தொலைபேசி அமைப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது? நேரடி இணைப்பு, நேரடி இணைப்புடன் நீட்டுதல், தனியார் இணை பரிமாற்ற அமைப்பு, தானியங்கி தனியார் இணை பரிமாற்ற அமைப்பு, மின்னணு தானியங்கி தனியார் கிளை பரிமாற்ற அமைப்பு, இணைப்பேசி. அடுத்தது பாருமா, கைபேசி. எல்லார் கையில் இன்றைக்கி ஓன் கையில் கூட கைபேசி இருக்குது. இந்த கைபேசிக்கு நம்ம கம்பி இல்லாமல் கையாளப்படும். இப்போ தொலைபேசி அதாவது ஒயர்லெஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஒயர்லெஸ் சிஸ்டம். அந்த ஒயர்லெஸ் சிஸ்டத்தினால நமக்கு என்னச்சுன்னா செய்திகளை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு அனுப்புகிறோம். பர்டிகுலராக அந்த
கைபேசிங்கிறது நம்மளுடைய செல்ஃபோன், சரியா? கைபேசிங்கிறது நம்மளுடைய செல்ஃபோன்னு அழைக்கலாம். இது வந்து செல்லுலார் இல்லையா, செல்லுலார் ஃபோனுன்னு சொல்லுவாங்க. இந்த செல்லுலார் ஃபோன் மூலமாக நமக்கு, அதாவது செல்லுலார் தொலைபேசி, செல்லுலார் ஃபோன் அல்லது செல்ஃபோன் சொல்லி அழைக்கிறோம். இந்த செல்ஃபோன் வாயிலாக நம்ம என்ன சொன்னால் குறுஞ்செய்திகள், அதாவது எஸ்எம்எஸ் தான் குறுஞ்செய்திகள் மூலமாகவும் தகவல்களை நம்ம என்ன சொன்னா பரிமாற்றிக்கொள்ள முடியும். இன்னும் செல்லில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எல்லாருமே நம்ம என்ன சொன்னால் ஐஃபோன் வைக்கிறோம் இல்லையா, இப்படி அதாவது ஆண்ட்ராய்டு செல்லை பயன்படுத்துகிறோம். இந்த ஆண்ட்ராய்டு செல்லில் இணைய உலாவி விளையாட்டுகளை சொல்கிறோம் இல்லையா. இன்னும் சொல்ல போனேன்னு சொன்னால் பல்வேறு விதமான ஊடுருவல் அமைப்புகள் யூடியூப் மூலமாக நிறைய தகவல்களை நம்ம கைபேசி மூலமாக நம்ம என்ன சொன்னால் தெரிந்து கொள்ளவும் முடியும், தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும், தகவல்களை அனுப்பிக்கொள்ளவும் முடியும். பர்டிகுலராக இது குறுஞ்செய்திகளையும் தொடர்பு முறைகளையும் ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. மாணவிகளே, அடுத்து 3 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. சொல்லுவதை பதியும் இயந்திரம் என்றால் என்ன? சொல்லுவதை பதியும் இயந்திரம் என்றால் என்ன? இந்த சொல்லுவதை பதியும் இயந்திரம் என்பது முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டேப் ரெக்கார்டரில் கேசட்டில் போட்டு பதிவோம் இல்லையா. இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு கொடுக்குறோம். இப்போ நம்ம செல்லுலேயே நம்ம என்ன செய்யணும்னா இதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இப்போ பாரு, பொதுவாக நமக்கு கடிதங்கள், நம்ம வரைபடங்கள், அறிவிப்புகள், அறிக்கைகள்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்து இந்த அதிகாரிகள் கையினால் எழுதுவதற்கு பதிலாக பெரிய பெரிய அதிகாரிகள், பதவி உயர்வு பெற்ற நபர்கள் வந்து தாங்கள் தெரிவிக்கப்பட வேண்டிய செய்திகள், கருத்துக்களை எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓரெல்லாம் அவங்க இப்படி வாய்ஸ் ரெக்கார்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்ட அந்த ரெக்கார்டுகளை அந்த அவங்களுக்கு கீழே ஒரு பயனாளிகள் இருப்பாங்க, டைப் பண்ண தெரிஞ்சவங்க. அதாவது என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த மீட்டிங் எதுவும் நடக்குன்னு வச்சுக்க, ஒரு மீட்டிங் நடக்கும் பொழுது அவங்க பேசக்கூடிய கருத்துக்களை சுருக்கெழுத்து படித்தவங்கலாம் இதை பதிஞ்சிட்டு திரும்ப நம்ம வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தலையில் அந்த ஹெட்ஃபோன் போட்டு பதிவாங்க இல்லையா, பார்த்துருப்போம் எல்லாருமே. நம்மளும் இப்போ அதே வேலைகளை செய்கிறோம். பதிஞ்சிட்டு திரும்ப ஒளி நாடாக்கள் மூலம் நம்ம பயன்படுத்தப்பட்டு அதை மீண்டும் கேட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதை நகல் எடுக்க முடியும். அதை என்ன சொன்னால் மீண்டும் அவை டைப் பண்ணி அதை இருக்கிற பல்வேறு நகல்கள் எடுத்து அச்சிடுவதற்காகவோ நமக்கு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட பின்னர் வந்து அந்த பயனாளர்களுக்கு தெளிவான விளக்கங்களாக அவற்றை பதிவு செய்து கொடுக்க முடியும். இதை குறிப்பிட்ட காலம் வரை நம்மளால் சேர்த்து வைக்கக்கூடிய கருவியாக இருக்கும். இதுதான் சொல்லுவதை பதியும் இயந்திரம். முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். அதாவது நம்ம சொல்லக்கூடியதை பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பதிஞ்சு வைக்கப்பட்ட செய்தியில் தலையிலணையும் கேட்கும் கருவிகள் மூலமாக அவை கேட்கப்பட்டு மீண்டும் அவை என்ன சொன்னால் ஒளிநாடாக்களில் என்ன செய்யப்படனா பதிவு செய்யப்பட்ட தகவல்களை ஒளிநாடாக்களை பயன்படுத்தி அதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மீண்டும் அவை பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டதை தொலைபேசி அமைப்புகளை போன்று பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட பின்னர் அவை பிற பயனாளிகளுக்கு என்ன சொன்னால் அனுப்பவோ, அதாவது இமெயில் அனுப்பலாம் அல்லது சேமித்து வைக்கவோ, அச்சிடவோ, பிரிண்ட் அவுட் எடுக்கவோ நம்மளால் முடியுங்கிறது தான் சொல்வதை பதியும் பொறி. அப்போ தொடர்பு இயந்திரங்களில் 3 படிக்கிறோம்: தொலைபேசி, கைபேசி, சொல்வதை பதியும் பொறி. அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸில்